மகிழ்ச்சியுடைய தொல்லையினால் துன்பப்பட்ட தேவர்களெல்லாம் பகவானை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பகவான் பூலோகத்தில் அவதாரம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் எங்கேன்னு தேடின்னு வரும்போது புலிப்பால் எடுப்பதற்காக வந்த பகவான் முனிவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பொன்னம்பலமேட்டில் முனிவர்களால் ஒரு கோவில் அமைக்கப்பட்டு அந்த கோவிலில் போய் நிரந்தரமாக வாசம் செய்கிறார். இந்த கலியுகத்து ஜனங்களெல்லாம் நல்வழியிலிருந்து மாறி தீய வழிக்கு போகக்கூடிய ஒரு காலம் இது. எவனுக்கு அறிவு இருக்கோ, எவனுக்கு ஞானம் இருக்கோ அவனை யாரும் மதிக்க மாட்டார்கள். எவனுக்கு வாய் ஜாலத்தோடு பேச தெரியுமோ, எவனுக்கு சாமர்த்தியமாக நடக்க தெரியுமோ அவனைத்தான் அறிவாளின்னு கொண்டாடக்கூடிய காலம் வரும். எவன் உண்மையை பேசுகிறானோ அவனுக்கு பிழைக்க தெரியாதவன் அப்படிங்கிற பேர் வரும். எவன் தர்மத்தின் வழி நடக்கிறானோ அவன் அசடு ஏமாளி என்கிற பெயரை அடைவான். சொந்த தாய் தகப்பனாரை பார்த்து கொள்ளாமல் வீட்டை விட்டு விரட்டக்கூடிய நிலைமை ஏற்படும். கோவில்கள் பணம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக மாற்றப்படும். சத்திய தர்மத்தை கடைபிடிப்பவர்களுக்கு மதிப்பில்லாமல் போகும். கேள்விப்படாத வியாதிகள் ஜனங்களை துன்புறுத்தும். இப்படியெல்லாம் கலியுகம் இருக்கும். ஜனங்களும் அதன் வழி நின்று தர்மத்தின் வழியில் செல்வதை விட அதர்மத்தின் வழி செல்வதே சிறந்ததுங்கிற ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அவருடைய செயல்பாடுகளும் மாறி இருக்கும். இப்படியெல்லாம் கலியுகம் மாறப்போகிறது. இப்படிப்பட்ட கலிகாலத்தில் ஜனங்கள் நல்ல வழி அடைவதற்கு என்ன கதி அப்படின்னு சொல்லி முனிவர்கள் எல்லாம் பம்பையாற்றங்கரையில் பெரியான வட்டத்தில் தவம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் தான் பகவான் புலிப்பால் எடுப்பதை காரணமாக்கி இங்கே வந்து சேர்றார். பகவானை பார்த்த சந்தோஷத்தில் நீதான் கலியுக வரதன், நீதான் கண்கண்ட தெய்வம், இந்த கலியுகத்து ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணின உடனே பகவான் சொன்னாராம், இனிமேல் நான் உங்களுடனே இருக்க போகிறேன், உங்களுடனே இருந்து இந்த கலியுக ஜனங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களுடைய தவத்தின் பயனாக இந்த மக்களுக்காக நான் தவம் செய்வேன்னு பகவான் சொல்கிறாராம். அதன்படி முனிவர்களே எதிர்பார்க்கல இதை சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சிருவார்னு நினைச்சவர்களுக்கு பகவான் உங்களுடனே நிரந்தரமாக இருக்க போகிறேன்னு சொன்ன உடனே அந்த பகவானுக்காக பொன்னம்பலமேட்டில் தங்கத்தாலான ஒரு கோவிலை கட்டி பகவானை அங்கே அமர்த்தி வைத்திருந்தார்களாம். அப்போது பகவானை தேடி வந்த தேவர்கள் அந்த பொன்னம்பலை மேட்டை நோக்கி நெருங்க முடியாமல் கீழே இருந்தே பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறார்களாம். அந்த காலமும் இதே சங்கிரம காலம். இந்த சங்கிரம காலத்தில் பகவானை நோக்கி துதி பண்ணினதுனால பகவான் பரம சந்தோஷமாகி ஜோதி ரூபமாக அவர்களுக்கு காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் தன்னுடைய சுய வடிவத்தில் காட்சி கொடுத்து கவலைப்படாதீர்கள், மகிழ்ச்சியை நான் அழித்து மீண்டும் இங்கேயே கோவில் கொள்வேன் அப்படிங்கிற வரத்தை கொடுக்குறார். அதுக்கப்புறம் தான் மகிழ்ச்சி சம்ஹாரம் முடிஞ்சு ராஜசேகர பாண்டியனால் இன்றைக்கி நம்ம காணக்கூடிய சபரிமலை ஆலயம் உருவாக்கப்பட்டது.